الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை கூறுவேன். அது அவர்கள் தமது அடையாளங்கள் தொடர்பாக தாமே குறிப்பிட்டவையாகும். இது தொடர்பாக ஒரு அடிப்படையான விஷயத்தை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். வெளிப்படவிருக்கின்ற அடையாளங்கள் அனைத்தின் அசல் நோக்கம் அன்னார் மூலமாக அல்லாஹ் தஆலா இவ்வுலகில் இஸ்லாத்தின் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக விரும்புகின்றான். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகுதியை இவ்வுலகில் வெளிப்படுத்த விரும்புகின்றான் என்பதே ஆகும். இந்த அடையாளங்கள் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்பவர்களின் வாயை அடைக்கின்ற அதே நேரத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கும் ஆதாரங்களாகும். அவர்களை இஸ்லாத்தின் இரண்டாவது பரவுதலுக்காக அல்லாஹ்வின் வீரராக அல்லாஹ் இவ்வுலகில் அனுப்பினான். இப்போது பராஹின் அஹ்மதியாவின் ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். அதிலிருந்து அன்னாரின் விளக்கங்களையும் அதன் உயிரையும் விளங்க முடியும். அன்னார் கூறுகிறார்கள், இந்த எல்லா ஏற்பாடுகளும் உண்மையிலேயே உண்மையை தேடுபவர்களுக்கு முழுமையான புரிதல் ஏற்படுவதற்காகவும் எல்லா பரக்கத்துகளும் ஒளிகளும் இஸ்லாத்தோடு அடைக்கப்பட்டு விட்டன என்று புரிய வைப்பதற்காகவுமே தோன்றியுள்ளன. மேலும் இக்காலத்தில் இறை மறுப்பாளர்கள் மற்றும் அவர்களின் சந்ததிகள் மீது இறைவனது சான்றுகள் பூர்த்தியடைய செய்யவும் ஒவ்வொருவரின் இயல்பின் நிலையும் ஒவ்வொருவரின் தகுதி நிலையும் வெளிப்பட்டு இருளின் மீது நேசமும் ஒளியின் மீது பகமையும் கொண்டவாறு ஹஜ்ரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர் தகுதியை மறுத்து மேன்மை தாங்கிய அப்பெருந்தகையின் மீது அசுத்தமான வார்த்தைகளை தமது வாயில் கொண்டு வருகின்ற அப்பெருந்தகையின் மீது உண்மையற்ற அவதூறு கூறுகின்ற அம்மக்கள் அறியாமையால் மிக மிக அவநம்பிக்கை கொண்டவர்களாக இருந்ததனால் அன்னாரின் தகுதியினை உணரவில்லை. அவர்களின் ஒளி சூரியனை போன்று உலகில் தனது ஒளிப்பிழம்புகளை வீசிக்கொண்டிருக்கிறது, ஒளி வீசிக்கொண்டு இருக்கும். இந்த உண்மை எழுத்துகளின் மூலம் இஸ்லாத்தின் மகிமையும் பொலிவும் எதிரிகளிடமிருந்தே ஒப்புக்கொள்ளப்படவும் உண்மையின் வேட்கை உள்ளோருக்கு நிரூபணத்தின் வழி திறக்கவும் மூளையின் திறன் உள்ளவர்களின் திறன் அதிகரிக்கவும் மேலும் எனது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இல்ஹாமையும் ஆன்மீக காட்சிகளையும் எழுதுவதன் காரணம் மோமீன்களின் ஈமானிய சக்தி அதிகரிக்கவும் அவர்களின் உள்ளங்களுக்கு உறுதிப்பாடும் ஆறுதலும் கிடைக்கவும் அவர்கள் இந்த சத்தியத்தை முழுமையான உறுதியுடன் விளங்கவும் சிராத்தே முஸ்தகீம் என்பது இஸ்லாம் மட்டும்தான் என்றும் வானத்தின் கீழ் ஒரே நபியும் ஒரே வேதம்தான், அதாவது எல்லா நபிமார்களை விடவும் உயர்வான முழுமையான நிறைவான ஹாத்தமுல் அம்பியாவும் மனிதர்களுள் சிறந்தோருமாக இருந்த ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான்
அவர்களை பின்பற்றுவது மூலமே இறைவன் கிடைக்கின்றான் என்றும் से खुदा ताला मिलता है और இருளின் திரைகள் விலகும் என்றும் அவர்கள் மூலமே உண்மையின் தாக்கம் இந்த உலகில் வெளிப்படும் என்றும் और कुरान शरीफ திருக்குர்ஆன் உண்மையான முழுமையான நேர்வழியை உள்ளடக்கியது என்றும் அதன் மூலமே உண்மையான நன்மையும் இறை ஞானங்களும் வெளிப்படுகின்றன என்றும் மனித அழுக்குகளில் இருந்து உள்ளம் சுத்தமாகின்றது என்றும் மனிதனின் கவனமின்மை மற்றும் ஐயங்கள் என்ற திரைகள் அகன்று நிச்சய உறுதி என்னும் நிலை வரை மனிதன் சென்றடைகின்றான் என்றும் காட்டுவதே நமது இல்ஹாம் மற்றும் ஆன்மீக காட்சிகளை எழுதுவதன் நோக்கமாகும். மேலும் அந்நிய மதத்தினரின் ஐயங்களை அகற்றி எப்போதும் முஸ்லிம்களின் கையில் ஒரு உறுதியான சான்று இருப்பதற்காகவும் தாழ்ந்த இறை உணர்வற்ற கருமையான உள்ளத்தை உடைய மனிதன் அநீதியான முறையில் முஸ்லிம்களுடன் சண்டைக்கு நிற்கின்றான், தானும் சரிசமம் என்று காட்டுகின்றான். அத்தகையவனை தோல்விக்குள்ளாக்கவும் பதிலற்று போக செய்வதும் மக்களிடம் எப்போதும் அது நிரூபணமாகிக் கொண்டே இருப்பதும் நமது இல்ஹாம் மற்றும் ஆன்மீக காட்சிகளை எழுதுவதன் நோக்கமாகும். இருள் மற்றும் வழிகேட்டின் நச்சுக்காற்று இன்று வீசுகிறது. அதன் விஷத்திலிருந்து தற்காலத்தின் உண்மையை தேடுபவர்களும் மேலும் வருங்கால சந்ததிகளும் பாதுகாக்கப்படவும் இது செய்யப்படுகிறது. ஏனெனில் இந்த இல்ஹாம்களில் வருங்காலத்தோடு தொடர்புடைய பல விஷயங்கள் வரும். எனவே இந்த காலம் கடந்த பிறகு ஒரு புதிய உலகம் திரையை அகற்றி தனது முகத்தை காட்டும். இந்த நூலில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை அப்போது உலகம் தமது கண்களால் காணும். அப்போது ஈமானை வலுவூட்டுவதற்கு இந்த முன்னறிவிப்புகள் மிகவும் பயன் தருபவையாக விளங்கும் இன்ஷா அல்லாஹ். இது பராஹின் அஹ்மதியாவின் மேற்கோளாகும். முதல் 4 பாகங்களில் உள்ளது. அவர்கள் கூறிய இந்த இல்ஹாம்கள் முன்னறிவிப்புகள் அக்காலத்துக்கு மட்டும் உரியதல்ல, மாறாக இதனால் வருங்கால சந்ததிகளும் பாதுகாப்பாக இருக்கும், அதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த பல முன்னறிவிப்புகள் எதிர்காலத்தில் வெளிப்படவிருப்பவையாகும். அவர்களது இந்த முன்னறிவிப்புகள் அவர்கள் தமக்காக எழுதவில்லை, இஸ்லாத்தின் உண்மையை நிரூபிப்பதற்காக எழுதியவையாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்தை உலகிற்கு எடுத்து வைப்பதற்காக, நமக்கு எடுத்து வைப்பதற்காக செய்யப்பட்டவையாகும். எனவே இதனை விளங்காமல் ஆட்சேபனை செய்கின்றனர். இவ்வாறு இல்ஹாம் வந்துள்ளதே, இப்படி வந்துள்ளதே, உருது, ஆங்கிலம், அரபி, பார்சி என்றெல்லாம் இல்ஹாம் வருகிறதே என்கின்றனர். இறைவனுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்க முடியாது. இறைவனின் விருப்பம் அவன் விரும்பிய மொழியில் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை 2, 3, 4 மொழிகளில் கூற இயலும். எவ்வாறு இருப்பினும் இல்ஹாமாக வந்தவை அனைத்தும் நிறைவேறியதற்கு சாட்சியாக பிறரும் இருக்கின்றனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மைகள் அதன் மூலம் வெளிப்பட்டன. ஆன்மீக கண்கள் கொண்டவர்களுக்கு பராஹின் அஹ்மதியா இன்றும் ஒரு அடையாளமாகும். இதில் விளக்கப்பட்ட கருத்துகள் ஈமான் அதிகரிக்க காரணமாக அமைகின்றன. எனவே இந்த விஷயங்கள் உண்மையாவதை வருங்கால சந்ததிகள் பார்ப்பார்கள் என்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஈமானுக்கு வலு கிடைக்கிறது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இயற்றிய நூல்கள் நேர்வழிக்கு காரணமாக அமைகின்றன. அது மட்டுமின்றி ஓர் அடையாளமும் ஆகும். எவரது உள்ளம் குருடாக உள்ளதோ அவர்களுக்கு அன்னாரின் ஞானங்கள், அடையாளங்கள் புலப்படுவதில்லை, புரிவதில்லை. அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்டு அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அதை பற்றி கூறியவாறு அவர்கள் கிஷ்தே நூஹில் கூறுகிறார்கள், இறைவன் எனக்கு அறிவித்த மறைவான விஷயங்கள்
தனது காலத்தில் நிறைவேறின. அவை 10,000க்கும் குறைவானவை அல்ல. அவற்றுள் நுசூலுல் மஸீ என்ற அச்சாகி கொண்டிருக்கிற நமது நூலில் ஒரு 150 அடையாளங்களை ஆதாரமாகவும் சாட்சியாகவும் இருக்கும் பொருட்டு எழுதியுள்ளோம். முழுமையாக நிறைவேறாத அல்லது அதன் ஒரு பகுதி அல்லது இரு பகுதி நிறைவேறாத எந்த முன்னறிவிப்பும் இல்லை. ஒருவர் தேடி தேடி மரித்தாலும் சரி, எனது வாயிலிருந்து வந்து அது நிறைவேறாமல் போய்விட்டதாக ஒரு முன்னறிவிப்பையும் காட்ட முடியாது. மாறாக வெட்கமில்லாமலோ அறியாமலோ அவர் என்ன பேச விரும்புகிறாரோ பேசட்டும். நான் வாதிட்டு கூறுகிறேன், எனது ஆயிரக்கணக்கான முன்னறிவிப்புகள் மிக தெளிவாக நிறைவேறிவிட்டன. அதற்கு லட்சக்கணக்கான மக்கள் சாட்சியாக உள்ளனர். அதற்கு முன்னுதாரணத்தை கடந்த கால நபிமார்களிடம் தேடினால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த நபியிடமும் கிடைக்காது. நமது எதிரிகள் இந்த முறையில் முடிவெடுத்தால் அப்போது அவர்களின் கண்கள் திறக்கும். நான் அவர்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியை தரவும் தயாராக உள்ளேன். உலகில் இதுபோன்று முன்னறிவிப்பு செய்த ஒருவரை அவர்கள் காட்டட்டும். வெறும் விஷமத்துடன் மூடத்தனமாக இந்த முன்னறிவிப்பு நிறைவேறவில்லை என்று கூறலாம். தப்பெண்ணம் மற்றும் தீய எண்ணத்தின் காரணமாக இவை கூறப்படுகின்றன என்பதை தவிர்த்து நாம் வேறு என்ன கூற முடியும்? ஒரு சபையில் இதனை ஆய்வு செய்யும் நோக்கில் உரையாடினால் அவர்கள் தமது கூற்றை திரும்ப பெற நேரிடும், அல்லது அவர்கள் வெட்கமற்றவர்கள் என அழைக்கப்பட தகுதி பெற்றவர்களாகிவிடுவர். ஆயிரக்கணக்கான முன்னறிவிப்புகளில் அப்படியே நிறைவேறுவதும் அது நிறைவேறியதற்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகளை கொண்டிருப்பதும் சாதாரண விஷயம் அல்ல. அது இறைவனை காட்டித் தருவது போன்றதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை தவிர உலகில் வேறு எக்காலத்திலாவது ஆயிரக்கணக்கான முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டு அவை அனைத்தும் பட்டப்பகல் போன்று வெளிச்சமானதாகவும் ஆயிரக்கணக்கானோர் அது நிறைவேறியதற்கு சாட்சி பகரவும் செய்த சம்பவங்களை காண முடியுமா? இறைவன் நெருங்கி வந்து வெளிப்படுவதையும் மேலும் நூற்றுக்கணக்கான மறைவான விஷயங்களை தனது அடியாரிடத்து வெளிப்படுத்துவதையும் இக்காலத்துடன் ஒப்பிடும்போது கடந்த காலத்தில் மிக குறைந்த அளவே முன்மாதிரிகள் கிடைக்கும் என்று நான் நன்றாகவே அறிவேன். நுசூலுல் மஸீஹின் இந்த முன்னறிவிப்புகளை பற்றி அன்னார் கூறியதில் 3-4 முன்மாதிரியாக நான் தந்துள்ளேன். அன்னார் கூறுகிறார்கள், யா அஹ்மது ஃபஸத்திர் ரஹ்மத்தி அலா உஃபைதக். பாருங்கள், பராஹின் அஹ்மதியா பக்கம் 517. பொருள், அஹ்மதே, உமது உதடுகள் மீது ரஹ்மத் வழங்கப்படும். பொருட்செறிவும் சொற்செறிவும் இறை ஞானமும் உண்மையும் வழங்கப்படும். ஆக வெளிப்படையான விஷயம் என்னவென்றால், எனது வார்த்தைகள் காட்டிய அற்புதத்தோடு வேறு யாராலும் போட்டி போட இயலவில்லை. இந்த இல்ஹாமிற்கு பிறகு 20க்கும் மேற்பட்ட நூல்களை நான் பொருட்செறிவும் சொற்செறிவும் மிகுந்த அரபியில் எழுதி வெளியிட்டேன். ஆனால் எவரும் அதற்கு எதிரில் நிற்க முடியவில்லை. இறைவன் அவர்களிடமிருந்து உள்ளத்தையும் மொழியையும் பிடுங்கி என்னிடம் வழங்கினான். இன்னொரு முன்னறிவிப்பு பற்றி கூறுகிறார்கள், وقالوا أن لك هذا إن هذا إلا سحر يوسف لن نؤمن لك حتى نرى الله جهرة لا يسترل صفية إلا سيفة الحلاق ادعوا لي وادعوا لك قل أتى أمر الله فلا تستعجلوا. பராஹின் அஹ்மதியா 518-519. பொருள் இதுவாகும். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த தகுதி உமக்கு எங்கிருந்து கிடைத்தது? இது சூழ்ச்சியாகும். இறைவனை பார்க்காதவரை நாம் உம்மீது ஈமான் கொள்ள மாட்டோம். அவர்கள் மரணத்தின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளத்தையும் நம்ப மாட்டார்கள். அவரிடம் கூறுக, பிளேக் நோய் வருகிறது, என்னிடம் அவசரப்படாதீர்கள். கூறினார்கள், இது 20 வருடங்களுக்கு முன் பிளேக் நோய் வருவதற்கு முன் செய்யப்பட்டதாகும். இந்த நோய் பல வருடங்கள் இருந்தது, லட்சக்கணக்கானோர் மரித்தனர். பிறகு ஒரு முன்னறிவிப்பு பற்றி கூறுகிறார்கள், அஸ்ஹாபு சுஃபதி வமா அத்ராக மா அஸ்ஹாபு சுஃபா தராயினுஹும் தமீது மினத் தமீ யுஸல்லூன அலைக ரப்பனா இன்னனா சமைனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் வ தாயன் இலல்லாஹ் வ சிராஜம் முனீரா. பாருங்கள், பராஹின் அஹ்மதியா 242. மொழிபெயர்ப்பு இதுவாகும். திண்ணை தோழர்கள்
திண்ணை தோழர்கள் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? அவர்களின் கண்களை பார்த்தீர்கள் என்றால் அதில் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும். உம்மீது தரூத் அனுப்புவர். அவர்கள் கூறுவார்கள், என் இறைவா, உம்பால் அழைப்பவரின் ஒரு அழைப்பை கேட்டோம், உங்கள் ஈமானை சரி செய்யுங்கள், வலுப்படுத்துங்கள் என்று கூறினார். இறைவன் பக்கம் அழைத்தார், ஷிர்கிலிருந்து விலக்கினார். நீர் பூமியில் வெளிச்சத்தை பரப்புகிற விளக்காவீர். எழுதிக் கொள்ளுங்கள், பராஹின் அஹ்மதியாவில் இந்த முன்னறிவிப்பு எழுதப்படும் போது திண்ணையும் இல்லை, திண்ணை தோழர்களும் இருந்ததில்லை. இவை 1882 முன்னறிவிப்புகளாகும், அதன் இல்ஹாம்களாகும். பிறகு காதியானுக்கு ஹிஜ்ரத் செய்து வருபவர்களான தூயவர்களுக்காக திண்ணையும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பாருங்கள், இது எவ்வளவு வல்லமை மிக்க முன்னறிவிப்புகள். இது கூறப்பட்ட சமயத்தில் ஒருவருக்கு இதன் பக்கம் சிந்தனை கூட வந்திருக்கவே முடியாது. ஒரு காலம் வரும், காதியானில் களங்கமற்றோர் வருவார்கள், அவர்களுக்காக திண்ணைகள் தயார் செய்ய வேண்டி வரும் என்று நினைத்தும் பார்த்திருக்க முடியாது. பிறகு கூறுகிறார்கள், யுரீதூன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். பராஹின் அஹ்மதியா 246 பக்கம். பொருள்: எதிரிகள் அல்லாஹின் ஒளியை தமது வாயால் அணைக்க விரும்புவார்கள், அதாவது பல சூழ்ச்சிகளை பயன்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ் தனது ஒளியை முழுமையாக்குவான், காபிர்கள் வெறுத்த போதிலும் சரியே. இது அக்காலத்தின் முன்னறிவிப்பாகும். அப்போது எந்த எதிர்ப்பும் இருந்ததில்லை, ஆனால் எதிரிகள் அழிந்து விடுவார்கள் என்று முன்னறிவிப்பு வந்தது. ஆனால் இந்த முன்னறிவிப்புக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்ப்பு எல்லையை தொட்டது. குஃபுர் ஃபத்வாக்கள் தரப்பட்டன, வேகம் காட்டப்பட்டது, கொலை ஃபத்வாக்களும் எழுதப்பட்டன, நூற்றுக்கணக்கான நூல்களும் பத்திரிகைகளும் வெளியிடப்பட்டன. அநேகமாக எல்லா மௌலவிகளும் எதிரிகளாயினர். என்னை அழிப்பதற்கு அவர்கள் மேற்கொள்ளாத இழிவான சின்னஞ்சிறு திட்டமும் இருக்கவில்லை. ஆனால் விளைவு நேர் எதிராக இருந்தது. இயக்கமோ அசாதாரணமாக வளர்ச்சியடைந்தது. பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லம் யாசிமுக அன்னாஸ் வ யாசிமுக அல்லாஹு மின் இந்திஹி யாசிமுக அல்லாஹு மின் இந்திஹி வ இல்லம் யாசிமுக அன்னாஸ். பாருங்கள், பராஹின் அஹ்மதியா. பொருள்: மக்கள் உன்னை காப்பாற்றவில்லை என்றால், அழிப்பதற்காக முயற்சி செய்தால், இறைவன் தன் தரப்பிலிருந்து காரணிகளை உருவாக்கி உன்னை காப்பாற்றுவான். இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாற்றி விடுவான். மக்கள் காப்பாற்ற விரும்பவில்லையாயினும் சரியே. இது எத்தனை வலிமையும் மகிமையும் கொண்ட முன்னறிவிப்பாக உள்ளது. காப்பாற்றப்படுவது பற்றி உறுதியான வாக்குறுதி அளிக்கப்படுகிறது, தெளிவாக வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. மக்கள் உம்மை அழித்துவிட முயற்சி செய்வார்கள், விதவிதமான திட்டங்களை யோசிப்பார்கள், ஆனால் உமது இறைவன் உம்முடன் இருப்பான். அவன் அவர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து உம்மை காப்பாற்றுவான். இப்போது யோசியுங்கள், என்ன திட்டம்தான் இவர்கள் தீட்டவில்லை? என்னை அழிப்பதற்காக விதவிதமான சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன, கொலை வழக்குகள் தொடரப்பட்டன, என்னை இழிவுபடுத்த பல ஜோடிப்புகள் செய்யப்பட்டன, டாக்ஸ் போட திட்டமிடப்பட்டது, குஃபுர் ஃபத்வா எழுதப்பட்டது, கொலை ஃபத்வா எழுதப்பட்டது. ஆனால் இறைவன் அனைத்தையும் செயலிழக்க செய்தான். அவர்களின் எந்த தந்திரமும் ஜெயிக்கவில்லை. எந்த அளவுக்கு புயல் வீசியதோ அது குறித்து நீண்ட காலம் முன்னரே இறைவன் அறிவித்தான். இறைவனுக்கு பயப்படுங்கள், உண்மை கூறுங்கள். மறைவான இடத்திலிருந்து இறை உதவி எனக்கு கிடைத்ததா இல்லையா? காப்பாற்றுவதாக வாக்களித்திருந்தான். பொய் வழக்குகள் போடப்பட்டு நீதிமன்றத்திற்கு அலைவிட்டு தொந்தரவு தரப்பட்டது, ஏச்சுகள் வீசப்பட்டன, வழக்குகள் போட்டு அந்த செலவுகளால் நஷ்டம் விளைவிக்க முயற்சிக்கப்பட்டது. காப்பாற்றப்படுதல் என்பதின் அசல் பொருளாவது எதிரிகளின் பெரும் ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றப்படுதலாகும். பாருங்கள், பாதுகாப்பு தருவது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்குறுதி தரப்பட்டிருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது போரில் கடும் காயம் ஏற்பட்டது. அந்த நிகழ்வு காப்பாற்றுவேன் என்ற வாக்குறுதி வந்த பிறகுதான் ஏற்பட்டது. அதுபோன்று இறைவன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினான்,
இஸ்கஃபஃப்து பனி இஸ்ராயில் அன்க, அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். இஸ்ராயலின் சந்ததிகள் உம்மை கொலை செய்ய எண்ணியிருந்தார்கள், நான் அவர்களை தடுத்து விட்டேன். யகூதிகள் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமை கைது செய்தார்கள், சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்பது பலமுறை நிரூபணமாகியுள்ளது. ஆனால் இறைவன் அவரது உயிரை காப்பாற்றினான். இதுவே இஸ்கஃபஃப்து உடைய பொருளாகும். இது வல்லாஹு யஸிமுக மினன் நாஸின் பொருளை போன்றதாகும். இந்த 3-4 எடுத்துக்காட்டுகளை நான் வைத்துள்ளேன். அதுபோன்று அன்னாரின் நூல்களும் அடையாளங்களே ஆகும். அது பற்றி அன்னார் கூறுகிறார்கள், குறிப்பாக நான் இறைவனது அற்புதங்களை, வல்லமை மிக்க ஆற்றலை சில நேரங்களில் பார்க்கிறேன். அரபி அல்லது உருதுவில் ஒரு விஷயத்தை எழுதும் போது எனது உள்ளத்தில் இருந்து ஒருவர் கற்றுத்தருவது போன்று உணர்ந்துள்ளேன். எப்பொழுதும் எனது எழுத்துகள், அது அரபியாக இருக்கட்டும், உருதுவாக இருக்கட்டும், பார்சியாக இருக்கட்டும், 2 பகுதிகளாக அடங்கியுள்ளன. ஒன்று, மிக எளிதாக அந்த வாக்கியத்தின் வாசகங்களும் அதன் பொருளும் என் முன்னே தோன்றுகின்றன. நான் அதனை எழுதிக் கொண்டே செல்கின்றேன். எந்த வாக்கியத்தையும் எழுதுவதற்கு எனக்கு சிரமமே ஏற்படுவதில்லை. இவையெல்லாம் உண்மையில் எனது மூளையின் ஆற்றலால் நடக்கவில்லை. அதன் வாசகமும் பொருளும் இறைவனது உதவியால் அமைந்ததாக இல்லாத பட்சத்தில் கூட, அவனது சாதாரண உதவியின் பரக்கத்தால் கூட என்னால் எழுத முடியும். அதற்கு எனது இயல்பினை மிகவும் கடுமையாக சிரமம் மேற்கொண்டும் நீண்ட காலம் எடுத்துக்கொண்டுமே செய்ய முடியும். அந்த கட்டுரைகளை என்னால் எழுத முடியும். அல்லாஹு ஆலம். 2வது பகுதி, எனது எழுத்துகளில் உள்ள அசாதாரண விஷயமாவது, நான் ஒரு அரபி வாசகம் எழுதும் போது, ஒரு குறிப்பிட்ட சொல்லின் தேவை எனக்கு ஏற்படும் போது, அது எனக்கு தெரியாத போது, அது தொடர்பாக இறைவனது வஹி எனக்கு வழிகாட்டுகிறது. அந்த வார்த்தை எனது உள்ளத்தில் வஹியாக ரூஹுல் குதுஸ் போடுகிறது, நாவில் வருகிறது. அப்போது நான் அது குறித்து தெரியாதவனாகவே இருக்கிறேன். எனக்கு அரபி எழுதும்போது ஒரு வார்த்தை தேவைப்படும் போது அந்த சொல்லும் பொருளும் என் உள்ளத்தில் போடப்படுகிறது. உதாரணமாக, குடும்பத்தின் காரணமாக கவலைப்படும் மனிதனின் நிலையை குறிக்கும் சொல் எனக்கு தேவைப்படும் போது, அந்த நேரத்தில் அந்த சொல் சஃபப் எனக்கு வஹியாக அருளப்படுகிறது. இதே போன்று நான் எழுதி கொண்டிருக்கும் போது கோபத்தாலும் கவலையாலும் அமைதியாகி விடுதல் என்பதற்கான அரபி சொல் எனக்கு தெரியவில்லை. உடனே என் உள்ளத்தில் வஹியாக போடப்பட்டது ஹுஜும் என்று. இதுவே அரபி சொற்களின் நிலையாகும். ஒழுங்கமைக்கப்பட்ட வாக்கிய அமைப்புடன் சொற்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்றன. அல்லது ஒரு மலக்கு எழுதப்பட்ட காகிதத்தை என் முன் காட்டுவது போன்றும் நடக்கிறது. சில சொற்றொடர்கள் குர்ஆன் வசனங்களாகவும் இருக்கின்றன. சிலவேளை சற்று கவனம் செலுத்தும் போது, சிலவேளை சற்று நேரம் கழித்து புரிய வருகிறது. சில சமயம் திருக்குர்ஆன் வசனங்கள் அப்படியே அல்லது சில மாற்றங்களுடன் அருளப்படுகின்றன. குறிப்பிட்ட வசனம் வஹியாகவோ இல்காவாகவோ போடப்பட்டுள்ளது. இது இன்ன நூலின் வசனமாகும் என்று பிறகு தெரிய வருகிறது. இறைவனே எல்லாவற்றுக்கும் உரிமையாளன் என்ற முறையில் எந்த நூலிலும் உள்ள மிகச்சிறந்த சொற்றொடரை அல்லது மிகச்சிறந்த கவிதையை, அரபியில் விளக்கப்பட்ட ஒன்றை வஹியாக எனது உள்ளத்தில் அவன் இறக்க முடியும். இதில் வியப்புக்குரிய விஷயம், எனக்கு சிறிதும் தெரியாத மொழியிலும் இறைவன் எனக்கு வஹியை இறக்குகிறான். ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிப்ரு போன்ற மொழிகளிலும் இறக்குகிறான். பராஹினே அஹ்மதியாவில் சில எடுத்துக்காட்டுகளாக எழுதப்பட்டுள்ளன. எனது உயிர் எவனது கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக இந்த இறை வழக்கமே என்னோடு உள்ளது. அடையாளங்களுள் இந்த வகை அடையாளமும் எனக்கு தரப்பட்டுள்ளது. மறைவான விஷயங்கள் எனக்கு தரப்படுகின்றன. ஏதாவது அரபி, ஆங்கில, சமஸ்கிருத நூல்களில் உள்ள ஒரு சொற்றொடரை இறைவன் எனக்கு வஹியாக தர வேண்டும் என்று எந்த கவலையும் இல்லை அவனுக்கு. எனக்காக மறைவானவற்றை வெளிப்படுத்தி காட்டுவது ஒன்றை தவிர. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌராத்தில் உள்ள பல விஷயங்களை எடுத்து கூறி அவற்றை மறைவான விஷயங்களில் சேர்த்துள்ளான். அந்த பகுதி ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை மறைவான அறிவாக இருந்தன. யகூதிகளுக்கு மறைவானவையாக இருந்ததில்லை. இதுவே அந்த ரகசியமாகும்.
நானும் எனது உள்ளத்தில் போடப்பட்ட அரபி மொழியின் திறனுக்கு எதிரில் மக்களை அழைக்கிறேன். அதுவன்றி கர்வத்தினாலும் தற்பெருமையினாலும் உலகத்தினை போட்டிக்கு அழைப்பதற்கு மனிதன் ஒரு பொருட்டே அல்ல. இதற்கு உதாரணங்கள் ஆலிம்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய அரபி நூல்களாகும். இக்காலத்திலும் அதற்கு முன்னுதாரணங்கள் உண்டு. அதனை எடுத்து வைக்கின்றேன். சில அல்ல, நிறைய உண்டு. அவற்றில் சிலவற்றை எடுத்து வைக்கிறேன். அக்காலத்தில் அன்னாரது அரபி மொழி அறிவுக்கு முன் எவரும் வரவில்லை. இன்றும் அரபிகளிடம் அது எவ்வாறு வெளிப்படுகிறது என்று பார்க்கலாம். நமது பாலஸ்தீனிய பெண்மணி கூறுகிறார், பாமர மக்களின் நம்பிக்கைப்படி எனது உறுதியான ஈமானாக இருந்தது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள். இறுதி காலத்தில் வானத்திலிருந்து இறங்குவார். மற்ற சமுதாயங்களிடமிருந்து உம்மத்தை வாளின் மூலம் விடுவிப்பார். வாழ் மூலமாக வலுக்கட்டாயமாக மக்களை மார்க்கத்தில் நுழைய செய்வார். இந்த எண்ணத்தில் மிகவும் கடுமையாக அவரது வருகையை எதிர்பார்த்திருந்தேன். பிறகு எனது மைத்துனர் மூலமாக ஜமாத் அறிமுகமானது. ஜமாத் பற்றி என்னிடம் அதிகமாக பேசுவதற்கு மட்டுமல்லாமல் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய அரபி நூல்களையும் படைப்புகளையும் எனக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அவற்றில் எனக்கு விலை மதிக்க முடியாத பல முத்துகள் கிடைத்தன. அந்த அளவுக்கு இறை ஞானத்தை எனது வாழ்வில் நான் எப்போதும் பெறவில்லை. அத்தகைய கருத்தாழமிக்க அற்புத அரபி மொழிநடையின் மணிகளை உள்ளடக்கியிருந்தன. என்னை பொறுத்தவரை அது முற்றிலும் புதிதாக இருந்தது. அதனை ஒருவர் கருத்தூன்றி படிப்பதன் மூலம் ஒருவருக்கு இறைவனோடு தொடர்பு ஏற்பட தொடங்கிவிடுகிறது. மிகவும் திருப்தியடைந்த நிலையில் நான் பையத் செய்துவிட்டேன். பிறகு ஹிஜாஸ் சாஹிப் வளைகுடாவில் இருந்து கூறுகிறார், மாற்றப்பட்ட இஸ்லாத்தின் போதனைகள் மற்றும் திருக்குர்ஆனின் தவறான விளக்க உரைகளால் நான் முற்றிலும் அவநம்பிக்கை கொண்டிருந்தேன். உலமாக்களின் விரிவுரைகளை கேட்டு இது இறைவனுடைய வார்த்தையாக இருக்க முடியுமா என்று யோசித்ததுண்டு. இந்த சூழ்நிலையில் ஜோர்டானுடைய ஒரு நண்பர் மூலம் அஹ்மதியா இயக்க நிறுவனரின் நூல்களை படிக்க கிடைத்தன. ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய தஃப்சீர் படிக்கும் முன் நஃபில் தொழுது துஆ செய்தேன். அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட வேண்டும் என்று கேட்டேன். படிக்க படிக்க உள்ளம் திறந்தது. ஒரு மனிதனுடைய வார்த்தையே இல்லை, மாறாக இறைவனது வஹி என்ற உறுதி ஏற்பட்டது. பிறகு ஃபராஸ் சாஹிப் அபுதாபியில் இருந்து கூறுகிறார், ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய எவ்வளவு புத்தகங்கள் கிடைத்ததோ அவை அனைத்தையும் படித்ததில் இருந்தும் MTA-வின் புரோகிராமான ஹிவாருல் முபாஷிர் பார்த்ததனாலும் எனக்கு ஜமாத்தின் கோட்பாடுகள் தெரிய வந்தது. ஆரம்பத்தில் எனது அறியாமை மற்றும் முந்தைய கோட்பாடுகளின் காரணத்தால் எதிர்ப்பு காட்டினேன். ஆனால் குர்ஆனிய வசனம், ஹதீஸ், சுன்னத்துகளை கவனமாக ஆய்வு செய்தபோது எனது உள்ளம் நிம்மதி அடைந்தது. எனது முன் இரு வழிகள் ஏற்பட்டன. ஒன்று ஹதரத் ஈசா பின் மரியம் அவர்களை வானத்தில் இருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது, அதற்கு முன் தஜ்ஜாலின் வருகையை எதிர்பார்த்தல். இறைவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய பண்புகளும் தஜ்ஜாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு ஜின்கள் கதைகள், பிறகு நாசிக் மன்சூக் கொள்கைகளை தொடர்ந்து நம்புதல், அல்லது ஹதரத் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீ மஹதி என்று ஏற்றுக்கொள்ளுதல். அவர்கள் இஸ்லாத்தை வீணானவற்றில் இருந்து தூய்மைப்படுத்தினார்கள். இஸ்லாத்தின் அழகான முகத்தை எடுத்து காண்பித்தார்கள். மேலும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தற்காப்பு செய்தார்கள். கூறுகிறார், எவ்வாறு இருப்பினும் இறைவனிடம் உதவி தேடினேன். உண்மையின் வழியில் நடத்த வேண்டும் என மிகவும் துஆ செய்தேன். பிறகு ஜமாத் அஹ்மதியா மற்றும் ஹஜரத் அஹ்மது அலைஹிஸ்ஸலாமுடைய பக்கம் என் உள்ளம் ஈர்க்கப்படுவதை உணர்ந்தேன். கூறுகிறார், ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஹஜரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் எழுதிய கவிதைகளை கேட்டேன். என் உள்ளம் இடுங்கியது, கண்களில் கண்ணீர் பெருகியது. இந்த கவிதையை ஒரு இட்டுக்கட்டுபவர் கூறவே முடியாது. ஓர் இட்டுக்கட்டுபவரின் உள்ளத்தில் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இத்தனை அன்பு எப்படி ஏற்பட முடியும்? மேலும் ஒரு அரபி அல்லாதவருக்கு இத்துணை கருத்தாழமிக்க சொற்செறிவு மிக்க அரபியை பயன்படுத்துவது
இறைவனது உதவி இல்லாமல் நடைபெறுவது சாத்தியமில்லை. பிறகு அப்பாஸ் சாப் இத்தாலியில் வசிக்கிறார். அரபு நாட்டைச் சேர்ந்தவர். கூறுகிறார், மௌலைமார்களின் விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் நான் எம்டிஎல் அரபியா பார்க்க ஆரம்பித்தேன். அதில் அல் ஹிவார் பார்த்து கொண்டே இருந்தேன். அதில் நிகழ்ச்சி இடைவெளியில் ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய அரபிக் கசீதா வந்தது. இல்மி மினர் ரஹ்மான் இல்லா அலாஹி பில்லாஹி வஹிஃப்துல் ஃபர்லு என்ற அந்த கவிதை வந்தது. நான் இந்த கவிதையுடன் சேர்ந்து ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய நிழற்படத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். உடனே என்னையும் அறியாமல் எனது நாவில் இருந்து இந்த வார்த்தை வந்தது, இறைவன் மீது ஆணை, இந்த வார்த்தையை ஒரு பொய்யர் ஒருபோதும் கூறியிருக்க முடியாது. இம்மனிதர் நிச்சயமாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார். அத்தகைய வார்த்தையை கூறியவர் இறைவனுக்கும் அவனது ரசூலுக்கும் அவமரியாதை செய்வோராக ஒருபோதும் இருக்க முடியாது. பிறகு மொரோக்கோவுடைய ஹாலித் சாப் கூறுகிறார், அஹ்மதியத் அறிமுகமான பிறகு எனக்கு ஒரு விஷயத்தில் பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. இமாம் மஹதி வந்து சென்றும் விட்டார். நாம் அவரை பற்றி கேள்விப்படவும் செய்கிறோம். நான் மிகவும் யோசித்து இறைவனம் வழிகாட்டலை தருமாறு துவா செய்தேன். ஜமாத்தின் அரபிக் வெப்சைட்டில் உள்ள நூல்களை வாசிக்க தொடங்கினேன். நான் முதலில் படித்தது இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலின் அரபி மொழியாக்கம்தான். அதனை பலமுறை படித்தேன். அதில் அர்துல் எஹ்சான் ஈதாயிதுல் குர்பா உடைய விளக்கம் படித்து எனது ரூஹ் உருகியது. நான் அத்தப்லீக் என்ற நூலும் பிற நூல்களும் படித்தேன். இந்த புத்தகங்கள் ஆன்மீக நுட்பங்கள் மற்றும் மார்க்க ஞானங்களை எந்த அளவு பெருக்கெடுக்க செய்தது என்றால், அடிக்கடி எனது நாவிலிருந்து ஒரு கருவூலம் கிடைத்துவிட்டது என்று வெளிவந்து கொண்டே இருந்தது. மாது சாஹிப் பற்றி நமது ஹானி தாஹிர் சாஹிப் எழுதுகிறார், நான் வெப்சைட்டில் உள்ள ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய மரியமாவது பிறகு மரியமிடம் ரூஹ் ஓதப்படுவது பற்றி கேட்டவுடன் அவருடன் தொடர்பு கொள்ளப்பட்டது. அவருக்கு ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய மேற்கோள்களும் சில கட்டுரைகளும் அனுப்பப்பட்டன. அதனால் பெரிதும் கவரப்பட்டார். உண்மையினை அடைந்து விட்டார். அவர் எழுதுகிறார், ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய நூலாகிய அத்தப்லீக் எனது உள்ளத்தை திறந்தது. எனக்கும் மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இக்காலத்திலும் கூட நபிமார்களின் ஒளிபொருந்திய நூலை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனது ஐயங்களுக்காக வேதனையும் எழுந்தது. யமனை சார்ந்த ஒருவரை குறித்து அத்தானி சாஹிப் கூறுகிறார், அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்த காரணத்தினால் உண்மையை அறியும் ஆர்வம் இருந்தது. எனவே ஜமாத்தின் எதிரிகளின் நூலையும் படித்தார். அதில் நாருவாலின் ஒரு ஆட்சேபனையாளரின் எழுத்தை படித்து குஃப்ர் வரை செல்லும் அளவுக்கு நிலைமை ஏற்பட்டது. மீண்டும் ஆய்வு செய்து ஒரு நிலை அடைந்தேன். இவை குர்ஆன் பற்றிய தவறான ஆட்சேபனை போன்றவையே தவிர வேறல்ல. இன்னொரு பக்கம் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய அரபி ஞானம் போன்றவை அற்புதங்களாகும். மேலும் அன்னார் பார்சி வம்சத்தில் பிறந்ததும் ஓர் இறை அற்புதமாகும். அரபியில் இருந்துதான் மஹதி வர வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. மேலும் ஹிதாயத் மற்றும் நுபுவத் அரபிகளை மட்டும் சார்ந்ததும் இல்லை. மற்ற உலகத்தின் தவறு என்ன? இஸ்லாத்தின் கடைசி காலம் நெருங்குகிறது என்பதற்கு என்னை பொறுத்தவரை இஸ்லாத்தின் இரண்டாவது பரவுதல் அரபி அல்லாதவரிடமிருந்து ஆரம்பமாகும் என்பதும் ஒரு பொருளாகும். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய நூல்களை படித்த பிறகு நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அன்னாரே இஸ்லாத்தின் சரியான உருவத்தை உலகிற்கு அளித்துள்ளார்கள். அதனை மக்கள் மறந்து விட்டிருந்தார்கள், மாற்றியிருந்தார்கள். இஸ்லாம் என்பது அமைதி, சாந்தி என்பதாகும். முஸ்லிம்களோ ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றனர். ரத்தம் சிந்தும் மஹதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது குகையிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஜமாத் அஹ்மதியா மட்டுமே உண்மையான மஹதியை ஏற்று அவரை பின்பற்றுகிறது. பிறகு ஈரானில் இருந்து ஹயாத் சாஹிப் கூறுகிறார், எனது பிறப்பும் வளர்ப்பும் ஷியா குடும்பத்தில் நிகழ்ந்தது. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே மார்க்கத்தின் மீது கவனம் இருந்தது. பல்வேறு டிவி புரோகிராம் பார்த்தேன், பல நூல்களும் படித்தேன். இஸ்லாம் எடுத்து வைக்கப்படும் விதம் எனக்கு ஆறுதலாக இல்லை. எந்த முறையில் இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறார்களோ அதில் நிச்சயமாக ஏதோ குறைவு அல்லது பலகீனம் உள்ளது. ஏனெனில் திருக்குர்ஆன் கூறுகிறது, மக்கள் அதிகமாக இந்த மார்க்கத்தில் நுழைவர், ஆனால்
தற்போதைய மக்கள் இஸ்லாத்தின் உண்மை நிலையை அறியாமல் இருக்கிறார்கள். பிறகு எனக்கு உறுதி ஏற்பட்டது, இஸ்லாம் பற்றிய தூதி செய்திகளை பற்றிய இப்போது இருக்கும் புரிதலை முதலில் சரி செய்ய வேண்டும். கூறுகிறார், ஒரு நாள் என் நண்பர் வீட்டிற்கு அழைத்தார். MTA-வை அறிமுகம் செய்தார். அதற்கு பிறகு நான் ஹிவாருல் பாஷிர் மற்றும் சில புரோகிராம்களை பார்த்தேன். அவற்றில் உங்களது திருக்குரான், தப்சீர், பல்வேறு சட்ட பிரச்சனைகளில் ஆழிய கருத்தாளமிக்க உரையாடல்கள் என்னை கவர்ந்தன. முதல் முறையாக ஒரு இஸ்லாமிய சேனலில் இஸ்லாம் பற்றிய அறிவுபூர்வ உரையாடல்கள் தொடர்பு கொண்டு கேட்பவர்களுக்கு ஆதாரபூர்வமான பதிலளிப்புகளை கேட்டேன். கூறுகிறார், ஆச்சரியம் என்னவென்றால், இந்த உலமாக்கள், அதாவது அஹ்மதி அல்லாத உலமாக்கள், ஷியாக்களை வாதத்திற்கு அழைக்கின்றனர். ஜமாத் அஹ்மதியாவுக்கு எதிரிலோ வெறும் காஃபிர் பத்வாக்கள், ஏச்சு பேச்சுக்களையே போதுமாக்கி கொண்டு விடுகின்றனர். ஏனெனில் ஜமாத் அஹ்மதியாவுடன் ஆதாரங்களுடன் போட்டியிட முடியாது. கூறுகிறார், அஹ்மதிகளை கைதும் கொலையும் செய்யப்படுகிறது. அதன் மூலம் உறுதி ஏற்பட்டுவிட்டது, ஜமாத்தின் எதிரிகளிடம் இஸ்லாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வேலைகள் செய்வதை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் MTA பார்க்கும் போதெல்லாம் எனது ஈமான் உறுதியாகிக் கொண்டே சென்றது. திருக்குரானில் எந்த மாற்று வசனங்களும் இல்லை என்ற உங்களது கொள்கை அறிந்து இஸ்லாத்துடன் உங்கள் அன்பு எனக்கு உறுதியாக தெரிந்தது. மசீஹ் மவ்ஊத் இஸ்லாத்திற்கு மற்ற மார்க்கங்களின் மீதுள்ள மேன்மையை நிரூபிக்கவும் செய்துள்ளார்கள் என்றும், இஸ்லாத்தின் மீது எழுப்பப்பட்ட ஆட்சேபனைகளுக்கு பதில் எழுத பராஹினே அஹ்மதியா எழுதியுள்ளார்கள் என்றும் கேள்விப்பட்டு தப்லீகின் மீது அவர்களுக்கு பிடிப்பு பற்றி உறுதி ஏற்பட்டது. மேலும் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹலீஃபாக்களின் நூல்களை படித்து உறுதி ஏற்பட்டது. இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் இஸ்லாத்தின் நலம் விரும்பியாவார். இவரே உலகிற்கு தேவை என்று உணர்ந்தேன். மேலும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாமுடைய அரபி புலமை, அரபிகளிடம் ஒரு அரபி அல்லாதவர் சவால் விடுவது, இது எதிரிகளுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகும். அவர்கள் தமது மேன்மையை நிரூபித்திருக்கலாம், ஆனால் அவர்களால் முடியவில்லை. இந்த ஆதாரங்கள் எல்லாம் என்னிடம் கிடைத்ததும் அன்னார் மீது ஈமான் கொள்ளாமல் இருக்க வழியில்லாமல் ஆகிவிட்டது. இதனை தெரிந்து கொண்ட பிறகு தப்லீக் செய்வதை கடமை என்று கருதுகிறேன். இவ்வாறு எண்ணற்ற சம்பவங்கள் நான் சிலவற்றையே எடுத்து வைத்துள்ளேன். அடையாளங்கள் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், எனது கையில் நூற்றுக்கணக்கான அடையாளங்கள் வெளிப்பட்ட மனிதனாக நான் உள்ளேன். இந்த பூமியில் இந்த அடையாளங்கள் விஷயத்தில் என்னோடு போட்டி போட்டு ஜெயிக்க எவராது உள்ளாரா? எனது உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணை, இதுவரை எனது கையினால் 2 லட்சம் வரை அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன. சுமார் 10,000 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டுள்ளனர். அன்னார் என்னை உண்மைப்படுத்தியுள்ளார்கள். இந்த நாட்டில் உள்ள பெயர் பெற்ற சில கஷ்புடையர் பெரியவர்கள், அவர்களிடம் 3-4 லட்சம் முரீதுகள் இருந்தார்கள். அத்தகைய பெரியோர்களுக்கு கனவில் காட்டப்பட்டது, இம்மனிதர் இறைவன்புறமிருந்து வந்தவர். அவர்களுள் சிலர் எனக்கு முன் 30 வருஷத்துக்கு முன் உலகை விட்டு சென்றவர்கள். அவர்களுள் ஒரு பெரியவர் குலாப் ஷா, லூதியானா மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் ஜமால்பூரை சார்ந்த மியா கரீம் பக்ஷ் மர்ஹூமுக்கு இதை தெரிவித்திருந்தார். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காதியானில் பிறந்து விட்டார், லூதியானாவுக்கு வருவார். மியா கரீம் பக்ஷ் ஷாப் அவர்கள் சாலிஹான மிகவும் விசுவாசமிக்க வயோதிக மனிதர். அவர் என்னை லூதியானாவில் சந்தித்தார். எல்லா முன்னறிவிப்புகளையும் என்னிடம் சொன்னார். அதற்காக மௌலவிகள் அவருக்கு மிகவும் தொல்லை தந்தனர். சிறிதும் அவற்றை அவர் பொருட்படுத்தவில்லை. அவர் என்னிடம் கூறினார், குலாப் ஷா என்னிடம் கூறினார், ஈசா பின் மரியமின் மகன் உயிருடன் இல்லை, அவர் உலகிற்கு திரும்ப வரமாட்டார். இந்த உம்மத்திற்காக மிர்சா குலாம் அகமது ஈசா ஆவார். இறை வல்லமை முதலிலேயே அவரை ஈசாவுக்கு ஒப்பாக ஆக்கியது. வானத்தில் அவர் பெயர் ஈசா என்று வைக்கப்பட்டது. மேலும் அவர் கூறினார், கரீம் பக்ஷே, ஈசா வெளிப்பட்டால் இந்த மௌலவி மார்கள் எந்த அளவு எதிர்ப்பார்கள் என்று நீர் பார்ப்பீர். கடுமையாக எதிர்ப்பார்கள், ஆனால் தோற்று விடுவர். திருக்குரான் மீது எழுதப்பட்ட பொய்யான அடிக்குறிப்புகளை அகற்றி திருக்குரானில் அசல் முகத்தை உலகிற்கு காட்டவே அவர் தோன்றுவார். இந்த முன்னறிவிப்பில் அவர் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது ஈசாவை காணும் அளவு நீர் வயதை பெறுவீர். இப்போது நாம் பார்க்கிறோம், கனவின் மூலமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருக்கு வழிகாட்டியுள்ளார்கள்.
ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் காலத்தில் பையத் செய்தவர்களின் சில சம்பவங்களையும் அதற்கு பிறகு வாழ்ந்த சில சம்பவங்களையும் கூறுகிறேன். ஹதரத் மியா அப்துல் ரஷீத் சாப் கூறுகிறார், எனக்கும் எனது தந்தைக்கும் பையத் செய்யும் தூண்டுதல் கனவின் மூலமாகவே நடந்தது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்தேன். ஹுசூர் ஒரு கட்டிலில் படுத்துள்ளார்கள், மிகவும் நோயுற்றுள்ளார்கள். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்கள் நோயாளியை கவனித்துக் கொள்வோர் போன்று அருகில் நிற்கிறார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் தோளை பற்றி எழுந்து நிற்கிறார்கள். இந்நிலையில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெக்சர் செய்ய தொடங்குகிறார்கள். அது ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய உண்மைகள் பற்றிய பேச்சாக இருந்தது. அதற்கு பிறகு கனவில் பார்க்கிறேன், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் பெற்று விட்டார்கள். அவர்களின் முகம் பொலிவு பெற்று விட்டது. இந்த கனவிலிருந்து நான் எடுத்த விளக்கமாவது, இப்போது இஸ்லாம் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் மூலமாக மீண்டும் உயிர் பெறும். இந்த கனவிற்கு பிறகு நான் பையத் செய்துவிட்டேன். அதுபோன்று அப்துல்லா சாஹிபுடைய மகன் ஜனாப் அப்துல் ஷத்தார் சாப் எழுதுகின்றார், நான் எனது தந்தையிடம் கேட்டேன், ஹதரத் மசீ நார்சிரியுடைய மரணம் குறித்த விவகாரம் தெரியவில்லை, உயிருடன் இருக்கிற விவகாரம் தான் தெரிகிறது. அவர் உயிரோடு இருப்பதை பற்றி கேட்டு வருகிறேன், எனக்கு புரிய வையுங்கள். எனது தந்தையார் பையத்திற்கு 8-10 மாதங்கள் முந்தைய தனது கனவை கூறுகின்றார். ராவி நதிக்கு பக்கத்தில் நான் பார்க்கிறேன், அங்கு 2 கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒன்று ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடையது, மற்றது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையது. நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூடாரத்தில் நுழைந்தேன். ஹதரத் மசீமோத் என்று வாதம் செய்கிற பெரியவர் எத்தகையவர் என்று அங்கு நான் கேட்கிறேன். அன்னார் கூறுகின்றார்கள், அம்மனிதர் மிகவும் தகுதியானவர், மிகவும் தகுதியானவர், மிகவும் தகுதியானவர். 3 முறை விரலால் சைகை செய்து கூறினார்கள். முழுமையான சாட்சியத்திற்கு பிறகு நிச்சய உறுதி ஏற்பட்டது. ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்கள் தனது வாதத்தில் உண்மையானவர், உயிருள்ளவர், மரித்தவர் பற்றிய பிரச்சனை வேண்டாம் என்று நான் பையத்தில் இணைந்து விட்டேன். சர்தார் கரம்தாஸ் சாப் அறிவிக்கிறார்கள், நான் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் இடம் பையத் செய்வதற்கு முன் கனவில் கண்டேன், ஒரு பாதை உள்ளது, அதில் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் இருவரும் நிற்கிறார்கள். இந்த அடியான் அவர்களுக்கு எதிரில் வந்து கொண்டிருக்கிறேன். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமை சுட்டிக்காட்டி ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடியாரிடம் கூறுகிறார்கள், இவர் இறைவன்புறமிருந்து வந்துள்ளார், இவர் இறைவன்புறமிருந்து வந்துள்ளார் என்று 3 முறை கூறுகிறார்கள், விரலால் சுட்டி காட்டுகிறார்கள். நான் 1902 காதியான் தாருல் அமானுக்கு சென்ற போது சிறிய பள்ளியில் பையத் செய்த போது கனவில் கண்ட அதே உருவத்திலேயே மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தேன். இக்காலத்தில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலின் காட்சியை பார்க்கிறோம். முகமது பின் அஹமது சாப் ஜெர்மனியில் வசிக்கிறார். கூறுகிறார், நான் கொஞ்ச காலமாக இதனை எழுத வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் மீண்டும் மீண்டும் எழுத முடியாமல் போனது. ஏனென்றால் எதுவரை இறைவனது சிறப்பான அனுபவத்தை நான் உணரவில்லையோ அதுவரை அதை பற்றி நான் எழுதியிருக்கவே முடியாது. அப்போது நான் ஜெர்மனியில் படித்துக் கொண்டிருந்தேன். குழந்தை பருவத்தையும் வாலிப பருவத்தையும் சவுதி அரேபியாவில் கழித்திருந்தேன். அங்கு அஹ்மதியத்தின் பெயரை கூட கேட்டதில்லை. 2004 அல்லது 2005 கனவில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனம் கிடைத்தது. அப்போது நாங்கள் ஒரு அழகிய மினாராவில் நிற்கிறோம். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலால் சந்திரனை சுட்டி காட்டுகிறார்கள். அது முழு நிலவாக மிகவும் அருகில் இருந்தது. சந்திரனின் ஒளி எங்களது நாலாபுரமும் தூர தூரம் பரவி இருந்தது. அதற்கு நடுவில் ஒரு மினாரா இருந்தது. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்டி என்னிடம் கூறுகிறார்கள். அதனை நான் முன்னால் அறிந்திருக்கவில்லை. என்னுடன் மிகவும் அன்போடு பேசுகிறார்கள். அதனை விளக்குவது சாத்தியமற்றதாகும். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். அவர்களது முகத்தில் உலக மக்களுக்காக வேதனை தென்பட்டது. பிறகு நான் விழித்து விட்டேன். நான் பூமியை விட்டு உயரத்தில் இருப்பதாக உணர்ந்தேன். அதற்கு பிறகு நீண்ட நாள் வரை மக்களுடன் எனது சலாம் பேச்சுகள் குறைந்தன. இந்த கனவு எனக்கு புரியவில்லை. எந்த அளவுக்கு என்றால் எனது தந்தை அதற்கு பிறகு கூறியதை கேட்டு என் வியப்புக்கு எல்லையே இல்லை. எனது தந்தை கூறினார், அவருக்கும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனம் கிடைத்திருந்தது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1979 எனது பிறப்பு பற்றி தந்தையாருக்கு நற்செய்தி கூறியுள்ளார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தந்தையின் கனவில் கூறியிருந்தார்கள், உனக்கும் ஒரு மகன் பிறப்பான், பெயர் முகம்மது என்று வையுங்கள். இதனை எனது தந்தையார் 2007 கூறினார்கள். அதுவரை நான் அஹ்மதி பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. சிரியாவில் வைத்து எனது தம்பி ஜமாத் வெப்சைட் பற்றி சொன்னார். உடனே நான் ஜமாத்தின் கொள்கைகள் தப்சீர்களை பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் சிறுவயதில் எனது நண்பர்களுடன் உரையாடிய விஷயங்களாகவே இருந்தன. அதாவது தஜ்ஜால் என்பதன் பொருள் இக்கால மேற்கத்திய நாடுகளின் வியாபார புரட்சி, உலகாதாய ஆர்வம், கிறிஸ்தவ பிரச்சாரம்,
செய்யும் சக்திகள். அவர் எழுதுகிறார், நிச்சயமாக என்னை நம்புங்கள், நான் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் உடைய இறை ஞானம் பொருந்திய நூல்களை படித்துவிட்டு அழுது கொண்டே இருந்தேன். அதன் சொற்கள் எனது ரூஹில் இறங்கின. இந்த ஈமானிய பொருட்கள் எத்தகைய செல்வம் என்றால் அதனை விளக்குவது சாத்தியமில்லை. ஜமாத்தின் கொள்கைகளை பிறர் மீது மெய்க்க செய்தது. நிச்சயமாக ஜமாத் இஸ்லாத்தின் சரியான கொள்கை எடுத்து வைக்கிறது. உதாரணமாக திருக்குரான் மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனங்களில் இருந்து தூய்மையாக இருப்பது, அறிவுபூர்வமான தர்க்க ரீதியான விரிவுரைகள், நபிமார்களின் கண்ணியம், இஸ்ரா மேராஜின் உண்மை நிலை ஆகிய விஷயங்கள் மசீஹ் மவுதின் ஜமாத்தில் மட்டும்தான் உள்ளன. இப்போது அவற்றுக்கு ஒரு பகுதி வெற்றி கிடைத்துள்ளது. கூடிய விரைவில் முழுமையான வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். டமாஸ்கஸிலிருந்து நண்பர் ரிஸ்வான் சாப் கூறுகிறார்கள், டமாஸ்கஸ் யூனிவர்சிட்டியில் நான் கணிதம் படித்த பிறகு ஐடி படித்து முடித்தேன். பிறகு கம்ப்யூட்டர் பணி செய்தேன். அத்துடன் டமாஸ்கஸில் சில பள்ளிகளில் இளைஞர்களுக்கு திருக்குரான் கற்றுத்தந்தேன். மார்க்க கல்வியை எந்த நிறுவனத்திலும் சென்று கற்கவில்லை. எனினும் சுய முயற்சியால் படித்ததினாலும் புரிந்து கொண்டேன். ஒரு சம்பவத்திற்கு பிறகு இறை ஞானம் பெறுவதற்கான முயற்சியில் இறங்கினேன். அதற்கு பிறகு நான் பார்த்த முதல் கனவு என்னை பொறுத்தவரை ஒரு தூதி செய்தியாகும். திருக்குரானே அறிவுகளின் கருவூலமாகும். தமது வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை அதில் தேடுங்கள். நான் திருக்குரானில் ஆய்வு செய்தேன். அதனது அருள்கள் மற்றும் ஞானத்தால் என்னுடைய மடி நிறைந்தது. ஓர் இரவு தொழுகையில் இறை வார்த்தையாகிய அல்லதீன வல்ல சாயஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஒஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுனா என்ற ஆயத்தை ஓதிவிட்டு மிகவும் பயந்தேன். இறைவனிடம் நேர்வழி பெற வேண்டும் என்று நினைத்தேன். அப்போது இரு இளைஞர்கள் கதவை தட்டினர். காதியானித் பற்றி கேட்டனர். நான் காதியானித் காபிர்கள் என்று எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்களிடம் வாசித்து காண்பித்தேன். அப்போது திடீரென்று எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. நான் புத்தகத்தை மூடிவிட்டேன். நான் பெரும் தவறு செய்வதாக பட்டது. ஏனெனில் நான் ஒருபோதும் பேசுவதற்கு கூட சந்தர்ப்பத்தை பெறாத ஒரு ஜமாத்தை பற்றி இப்படி பேசுகிறோமே, அங்கிருந்து கேள்விப்பட்டதை வைத்து பேசுகிறோமே என்ற எண்ணம் ஏற்பட்டது. பிறகு கண்ணியத்திற்குரிய பத்ர் சாஹிபுடன் அறிமுகம் ஏற்பட்டது. அவர் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலை தந்தார். அதனை முழுமையாக படித்து முடிக்காமல் கீழே வைக்கவில்லை. அந்த மனிதனின் ஒவ்வொரு அணுவிலும் இஸ்லாம் நிரம்பியுள்ளது என்று உணர்ந்தேன். அவர் இஸ்லாமை பற்றி கேள்விப்பட்டதை கூறவில்லை, அனுபவித்து கூறுகிறார். இவர் நிச்சயமாக இறைவனது நெருக்கம் பெற்றவராகவே இருக்க வேண்டும். வஹீலாகி நின்று போகாது என்ற கருத்து என்னை மிகவும் ஈர்த்தது. 6 மாதம் முன்பு நான் ஒரு கனவு பார்த்திருந்தேன். அல்லாஹ்வின் முன் நான் நிற்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒளி பரவி உள்ளது. இறைவன் என்னிடம் கூறுகிறான், நான் உனது பாதுகாப்பிற்காக கவசத்தை வழங்கியுள்ளேன். எனக்கு அது புரியவில்லை. வெட்கத்தின் காரணத்தால் நான் இறைவனிடம் காரணம் கேட்கவில்லை, மாறாக கேட்டேன், கட்டுப்பட்டேன் என்று கூறினேன். உடனே ஒரு மலக்கு தென்பட்டார். அவர் போர் வீரர் போன்று இருந்தார், ஆயுதம் தரித்திருந்தார். அவர் கூறினார், உமது நண்பர் ஃபாசித்திடம் கூறுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் உடன் இணைந்திருங்கள். இதற்கு பிறகு நான் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாமுடைய எல்லா அரபி நூல்களையும் படித்தேன், பயன்பெற்றேன். அவர்களின் வார்த்தைகள் என்னை வசியம் செய்தன. பிறகு நான் இஸ்திகாரா செய்தேன். ஒரு முறை எனக்கு இந்த வசனம் கேட்டது, அப்தன் மின் இபாதினா ஆத்தைனா ரஹ்மத்தன் மின் இந்தினா வல்லம்னாஹு மில்லதுன்க இல்மா. மீண்டும் ஒரு முறை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனம் கிடைத்தது. நான் கேட்டதற்கு கூறினார்கள், இக்காலத்தின் குழப்பத்திலிருந்து தப்புவதற்கு ஹதரத் மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மோட்சத்தின் கப்பல் ஆவார்கள். பிறகு சில அடையாளங்களை பார்த்து ஆப்பிரிக்காவை சார்ந்த பல்வேறு நபர்கள் எழுதியுள்ளார்கள். நமது முபல்லிக் எழுதுகிறார், அப்துல் மாலிக் தமது 2 நண்பர்களுடன் முன்ஷி என்ற பெயருடைய ஊருக்கு தப்லீக்காக சென்றார். அங்குள்ள மக்கள் இளைஞர்கள் தப்லீகின் போது கூச்சலிட்டார்கள். தப்லீகை நிறுத்த வேண்டியதாயிற்று. மறுநாள் அந்த கிராமத்தின் மக்கள் தங்களுடைய புரோகிராமுக்காக திரண்டிருந்த போது திடீரென வேகமாக காற்று வீசியது. மழைக்கான அறிகுறியே இல்லாத இடத்தில் மேகம் சூழ்ந்தது. வேகமான புயல் காற்று வீசியது. கடும் மழை பெய்தது. அவர்களது எல்லா புரோகிராம்களும் வீணாகிவிட்டது.
இதனால் அவ்வூர் மக்கள் இது இறைவனின் கோபத்தின் அடையாளம் என்று உணர்ந்தனர். அஹ்மதிகளின் தப்லீகை தடுத்ததன் விளைவில் வெளிப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 41 பேர் பையத்து செய்த அஹ்மதியத்தில் இணைந்தனர். பிறகு நைஜீரியாவின் ரிப்போர்ட். அங்கு துலுகாம் மற்றும் அதனை சுற்றி தப்லீக் செய்து கொண்டிருந்தனர். எதிர்ப்பு வந்தது. சிறிது காலத்திற்கு பிறகு அங்கிருந்த அந்த இளைஞர் கூறினார், அந்த அஹ்மதிகள் உண்மையாளர்கள் அல்ல எனில் அவர்களை துன்பத்தால் பீடிப்பாயாக, அஹ்மதிகள் உண்மையாளர்கள் எனில் எதிர்ப்போரை துன்பத்தில் போடுவாயாக, அதனை ஒரு அடையாளமாக்குவாயாக. இந்த வகையில் 5 நாட்களுக்கு பிறகு நான் பார்த்தேன், எதிரிகளுள் 2 நோயுற்றனர், கடுமையான துன்பத்திற்கு ஆளாகி இறந்தனர். பிறகு இந்த ஜமாத்து இறைவன் புறமிருந்து வந்த ஜமாத் என்று உறுதி ஏற்பட்டது. நான் உண்மையான உள்ளத்துடன் ஈமான் கொண்டு அஹ்மதியாகிறேன். பிறகு புர்கினா பாசோவின் துத்கு ரீஜன், அங்கு இருந்து எழுதுகின்றனர், தப்லீகிற்காக பல்வேறு ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தோம். ஒரு ஊருக்கு சென்றோம். அங்கு நமது நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் இருந்தனர். அங்கிருந்தவர்கள் கூறினர், முரப்பி சாப், நீண்ட காலமாக இங்கு மழை இல்லை, பயிர்களை நாங்கள் விளைவிக்கவே முடியவில்லை. எளியவன் கூறினேன், நான் துஆ செய்கிறேன், மழை தொழுகை தொழுகிறேன். 10 மணிக்கு மழை தொழுகை நடைபெறும். ஊரில் உள்ள எல்லா குழந்தைகள் பெரியோர்கள் எல்லோருக்கும் தகவல் தெரிவித்து விடுங்கள். தகவல் தெரிவிக்கப்பட்டது. அஹ்மதி அல்லாதவர்கள் இதில் தமது இமாமுடன் சேர்ந்து கலந்து கொள்ளவில்லை. கூறுகிறார், இத்தொழுகையில் நாங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பொருட்டால் துஆ செய்தோம். என் நிறைவா, இந்த மக்களின் பூமியின் தாகத்தை தணிவிப்பாயாக, எங்களது துஆவை கேட்பாயாக, இன்றே இந்த ஊர்க்காரர்களுக்கு அக்காட்சியை காட்டுவாயாக. இறைவன் அஹ்மதி குழந்தைகள் பெரியோர்களின் துஆவை கேட்டான். அதே இரவில் பெருமழை பெய்தது. கூறுகிறார்கள், தொழுதுவிட்டு நாங்கள் வேறு ஊருக்கு தப்லீக் செய்ய போய்விட்டோம். சுப நேரத்தில் அந்த ஊர் மக்கள் தகவல் தெரிவிக்க வந்தனர். இறைவன் எமது ஊரில் மழையை தந்தான். முதலாக பெருமழை பெய்துள்ளது. அல்லாஹ்வுடைய பேரருளாக இருந்தது. அது கண்டு அஹ்மதி அல்லாதோர், முஸ்லிம் அல்லாதோர், கிறிஸ்தவர்கள் ஆகியோர் பெரும் தாக்கத்திற்கு உள்ளாயினர். அவர்கள் இங்கு தொழுகை நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாக அங்கு 90 பையத்துகள் நடந்தன. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நமது ஜமாத்திற்கு இறைவனுடன் உண்மையான தொடர்பு இருக்க வேண்டும். இறைவன் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அவர்களின் ஆன்மீக சக்தியை நிச்சய உறுதியின் பக்கம் வளர்ப்பதற்காக தமது வல்லமையின் நூற்றுக்கணக்கான அடையாளங்களை காட்டினான். நம்மை அல்லாஹ்வுடன் உண்மையான தொடர்பு கொண்டவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் தாலா நம்மில் ஒவ்வொருவரையும் தனது அடையாளங்களை காட்டுபவர்களாக ஆக்குவானாக. நமது ஈமானை அதிகரிப்பவர்களாக்குவானாக. வருங்கால சந்ததிகளுக்கும் இந்த ரூஹை ஊதுபவர்களாக, இறைவனுடன் உண்மையான தொடர்பை ஏற்படுத்துபவராகவும் ஆக்குவானாக. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் செய்த பையத்திற்கு கண்ணியம் செய்வோமாக. அல்லாஹ் தாலா நமது சந்ததிகளிலும் ஈமானை நிலைநிறுத்தி அதிகரிக்கவும் செய்வானாக. இப்போது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. 2 ஜனாசா ஜுமாவுக்கு பிறகு தொழுவிப்பேன். முதல் ஜனாசா கண்ணியத்திற்குரிய ரஸியுத்தீன் சாப். இவர் கண்ணியத்திற்குரிய முகமது ஹுசைன் சாபுடைய மகன். இவரை 8 பிப்ரவரி 2014 அன்று வேலைக்கு செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியில் சென்றபோது ஷஹீதாக்கிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் கராச்சியில் இருந்தார். கராச்சியில் அன்று பந்த் அறிவிக்கப்பட்டிருந்தது. இவரது மனைவி வேலைக்கு போக வேண்டாம் என்று கூறியிருந்தார். இருந்தும் வேலைக்கு போக தயாரானார். வீட்டிற்கு வெளியில் கொஞ்ச தூரம் தான் போயிருப்பார். அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் ஃபயரிங் செய்தனர். ஒரு குண்டு கழுத்தில் பட்டு மூச்சுக்குழாய் காயமடைந்தது. சகோதரன் மகன் கூடவே இருந்தார். தகவல் தெரிவிக்க வீட்டுக்கு சென்றார். மனைவி உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றார். டாக்டர்கள் முடிந்த எல்லா முயற்சியும் செய்தனர். ஆனால் கண்ணியத்திற்குரிய ரஸியுத்தீன் சாப் காயத்தால் ஷஹாதத்தின் பானத்தை அறிந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முகமது ஹுசைன் முக்தார் சாபுடைய மகன். இவரது குடும்பம் காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள மேண்டர் பகுதியாகும். மேண்டரின் 2 பெரியவர்கள் காதியான் சென்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் பையத் செய்திருந்தனர்.
திரும்பி வந்து தப்லீக் செய்தனர். அதன் விளைவாக ஷஹீத் மர்ஹூமுடைய கொள்ளு தாத்தா ஃபதேல் முகமது பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்திருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூமுடைய தாதா பெயர் கண்ணியத்துக்குரிய முக்தார் அஹமது சாப், தந்தை முகமது ஹுசைன் முக்தார். பாகிஸ்தான் நிறுவப்பட்ட பிறகு இக்குடும்பம் பட்டுகோயி மாவட்டத்தில் குடியேறியது. பிறகு 1992 கராச்சிக்கு வந்தது. FA வரை படித்து முடித்த பிறகு 6 வருடமாக ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்தார். ஷஹாதத்தின் போது இவரது வயது 26. மிகவும் கருணையும் தூய்மையும் வாய்ந்தவர், நல்லொழுக்கமுடையவர், கிலாபத்துடன் பேரன்பு இருந்தது அவருக்கு. ஜமாத் பொறுப்பாளர், ஜமாத் அன்பர்களை மிகவும் கண்ணியம் செய்வார். சண்டை சச்சரவு எப்போதும் செய்ததில்லை. ஜமாத் அல்லாதவர்கள் கூட ஷஹாதத்துக்கு பிறகு இவரை பற்றி கூறும்பொழுது எவருடனும் ஒருபோதும் இவர் சண்டை சச்சரவு செய்ததில்லை என்று கூறியுள்ளனர். ஒருபோதும் இவர் குறை கூற வாய்ப்பளித்ததும் இல்லை. மீண்டும் மீண்டும் ஷஹாதத்திற்கு விருப்பம் தெரிவித்தார். ஷஹாதத்துக்கு சில நாட்களுக்கு முன் கனவில் பார்த்தார், ஒரு பையன் கோடரியுடன் வந்து தாக்குதல் தொடுக்கிறான். அதனுடன் இவரது கண் திறந்து விட்டது. ஷஹாதத்துக்கு 2 நாட்களுக்கு முன் இவரது மனைவி கனவில் ஷஹாதத் மர்ஹூமுக்கு திருமணம் நடப்பதாக கண்டார். திடீரென்று வீட்டில் ஜனாசா கிடப்பதாக பார்க்கிறார். ஓடி போய் எனது பெற்றோர் வீட்டுக்கு போகிறேன், அதுவும் அருகில்தான் உள்ளது, அங்கும் ஒரு ஜனாசா கிடக்கிறது, உடனே கண் திறந்து விட்டது என்று கூறுகிறார். ஷஹீத் மர்ஹூமுடைய தந்தை கனவில் பார்த்தார். அவரது மூத்த மகன் முகமது வந்து கூறுகிறார், உங்களுக்கு 17 நாள் தான் அவகாசம் உள்ளது. அல்லாஹ்வின் அருளால் இவர் மூசியாக இருந்தார். ஹுதாமுல் அஹ்மதியாவில் மஸ்ஜிதுக்கு டூட்டி கொடுக்கின்ற பொறுப்பில் இவர் இருந்தார். நல்ல செயல்திறன் உள்ளவராக இருந்தார். இவரது தந்தைக்கு வயது 80. வாத நோயால் பாதிக்கப்பட்டு 4 வருடமாக இயலாமல் இருக்கிறார். தனது குடும்பத்தை இவர் ஒருவரே கவனித்து வந்தார். பெற்றோரையும் குழந்தைகளையும் இவரே கவனித்து வந்தார். இவரது சகோதரருக்கும் பல மிரட்டல்கள் வருகின்றன. எனவே அங்கிருந்து அவர் சென்று விட்டார். அவர்கள் சென்ற பிறகும் இவருக்கு மிரட்டல் வருகின்றன. இவரது பெற்றோர்கள் தவிர மனைவி நுஸ்ரத் ஜமீன் சாஹிபா உள்ளார். பிள்ளை அத்தியத்து நூர் 7 மாதம். இவருக்கு ஒரே ஒரு மகள்தான். சகோதரருக்கு மகன்கள் உள்ளனர். அல்லாஹ் அவருக்கு ஷஹாதத்தின் உயர்வை வழங்குவானாக. பெற்றோரையும் குழந்தைகளுக்கும் பொறுமை வழங்குவானாக. 2வது ஜனாசா டாக்டர் ஹாலித் யூசுப் சாப் 7 பிப்ரவரி 2014 ஃபஸ்லே உமர் ஹாஸ்பிட்டல் ரப்வாவில் 46 வயதில் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். டாக்டர் சாப் மூசி ஆவார். பேஷி மக்பரா ரப்வாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். தந்தை சேட் முகமது யூசுப் நவாப் சாவி மாவட்டத்தில் அமீராக இருந்தார். 9 டிசம்பர் 2008 ஷஹீதாக்கப்பட்டார். தாயார் நவாப் ஷாவில் உள்ளார். அல்லா தாலா இவருக்கு 3 மகன்கள் வழங்கியிருந்தான். அமத்து ஷாஃபி, அத்திஃபா யூசுப், அயான் அகமது. மகன் 9 வயது. இமான் காலித் 5 வயது. அல்லா தாலா மர்ஹூமுடைய தகுதியை உயர்த்துவானாக. குழந்தைகளுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. தனது பாதுகாப்பில் வைப்பானாக. நவாப் ஷார்பிலிருந்து தந்தையாரின் ஷஹாதத்துக்கு பிறகு இங்கு வந்தார். நல்ல டாக்டர், ஏழைகளுக்கு நல்ல சேவை செய்து வந்தார். நவாப் ஷா பகுதியின் நிலைமை மோசமாகிவிட்டதால் ரப்பாயில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டார். ENT டாக்டர், நோயாளிகளை நன்றாக கவனிப்பார். மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அங்குள்ள 80 நோயாளிகளை பார்த்தார். நல்ல உணர்வுள்ளவர். அல்லாஹ் அவரது தகுதியை உயர்த்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا
من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر